السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல பலகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தோடு வழங்குவதோடு அவர்களை கொண்டு சமூகத்திற்கும் அவர் குடும்பத்திற்கும் நல்ல பலாபலன்களை அல்லாஹ் வழங்கி அல்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவன் நம்ம மரணிக்கக்கூடிய நல்வேறு பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே தாஹா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அருமையான மூமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வணக்கம் செய்யுங்கள், அந்த வணக்கத்தை தொடர்படியாக செய்யுங்கள். காரணம், தொடர்படியாக செய்யப்படக்கூடிய வணக்கம்தான் இறைவனுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு கட்டத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்று விட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. வருகிற பொழுது ஒரு பெண்மணி உள்ளே அமர்ந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா அம்மாவை அழைத்தார்கள். ஆயிஷா, உள்ளே ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், அவர்கள் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது அன்னை ஆயிஷா நாயகி சொன்னார்கள், யார் சொல்லலாம், அந்த பெண்மணி இரவெல்லாம் தூங்க மாட்டார், வணங்கிக் கொண்டே இருப்பார் என்று அவர்கள் பெருமைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இரவெல்லாம் தொழுகிறது பெருசு இல்லை, தொழுவது இறைவனுக்கு பிடித்தமானது தான். எந்த வணக்கத்தை செய்தாலும் அது தொடர்படியாக செய்தால் அது இறைவனுக்கு உகந்தது. நீங்கள் சடையாத வரைக்கும் இறைவன் நன்மை கொடுப்பதில் சடைய மாட்டான். எனவே உங்களால் முடிந்த வரைக்கும் வணக்கங்கள் செய்யுங்கள். அந்த வணக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தொடர்படியாக இருக்க வேண்டும். அதுதான் மார்க்கத்தில் உகந்த செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாங்கள்ட்ட சொல்லி இந்த செய்தியை அந்த பெண்மணிக்கு எத்தி வைக்க சொன்னார் என்று சொன்னால், எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் தொடர்படியாக இருக்க வேண்டுமே தவிர கொஞ்ச நாளைக்கு செஞ்சோம் பல நாளைக்கு விட்டுட்டோம், பல நாள் செஞ்சோம் கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா இதை விட நாம் குறைந்து 2 ரக்காயத்து தொழுதாலும் கூட
அந்த 2 ரக்காயத்தும் நாம் தொடர்படியாக செய்கிறோம் அல்லவா, அதற்குத்தான் பவர் அதிகம், அதுதான் இறைவனிடத்தில் ஏற்றமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரார். நமக்கெல்லாம் உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் ஒரு செடி வாங்கி வச்சுருப்போம், அந்த செடி ஆசைப்பட்டு தான் வாங்கி வச்சுருப்போம். அந்த செடிக்கு தண்ணி ஊற்றினா தளன்னு நிச்சயம் தளரும். 2 நாளைக்கு தண்ணி ஊற்றணும், 10 நாளைக்கு தண்ணி ஊற்றலை, 2 நாளைக்கு தண்ணி ஊற்றணும், 8 நாளைக்கு தண்ணி ஊற்றலை, செடி எப்படிங்க இருக்கும்? வயசான பெரியவங்க மாதிரி ஆகிடும். ஏன்னா தண்ணி ஊற்றினா தான் அது தளர்ச்சியாக இருக்கும். அது எதை தர வேண்டுமோ அது தரும், நமக்கு பலன்கள் கிடைக்கும். ஆசைக்கு வாங்கிட்டு வந்துட்டு 2 நாளைக்கு தண்ணி ஊற்றிட்டு 4 நாளைக்கு தண்ணி ஊற்றாமல் திருப்பி 2 நாள் உரம் வச்சு திருப்பி 2 நாள் தண்ணி ஊற்றிட்டு 10 நாள் தண்ணி ஊற்றலை அப்படின்னா, என்ன உரம் வச்சாலும் விட்டு விட்டு தண்ணி ஊற்றினா செடி எப்படித்தான் இருக்கும்? டொய்யன்னு தலையை குனிஞ்சு ருக்குவோடு தான் நிற்குமே தவிர கியாமல் நிற்காது. அந்த மாதிரி தான் நம்ம வணக்கம் இருக்குது. ஒரேடியாக இரவு ஃபுல்லாக விடிய தொழுகிறத விட 2 ரக்காத் செஞ்சு தொழுதோம் அப்படின்னா அது தொடர்ந்து செய்கிறாங்க பாருங்க, அதற்குத்தான் பவர் அதிகம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்போதும் ஒரு ஓரத்தில் ஒரு பாய் விரித்து இருக்கும். ஏன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய இடம் அந்த பாய் மேலே தான் நின்று நினைச்சுவாங்க, ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. அந்த இதை பார்த்துட்டு சஹாபாக்கள் வீட்டுக்கு போன நினைச்சுவாங்கன்னா அவங்க பாய் விரிச்சு வச்சுக்குவாங்க. எதுக்கு அப்படின்னா தொழுகிறதுக்கு. ஆனால் விரிச்ச பாடு எப்படி பகலெல்லாம் இருக்கும், இரவெல்லாம் இருக்கும். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாய் விரிச்சா மட்டும் போதாது, அந்த பாயில் என்ன செய்யணும்? தினம்தோறும் எந்த அமல்களை செய்கிறீர்களோ அந்த அமலை தொடர்படியாக செய்ய வேண்டும், அதுதான் சிறந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷேகுமார்கள்ட்ட முரீது வாங்குவாங்க. அதாவது குருநாதர்கிட்ட சிசியர் போய் எனக்கு ஏதாவது ஓதத்தாங்கன்னு கேட்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு களிமாவை சொல்லி தருவாங்க. அந்த களிமாவை தொடர்படி செஞ்சு வச்சுங்களேன், அதற்கு இருக்கிற பவர் இருக்குது. அல்லாஹ் அக்பர் மிகப்பெரிய பவர் இருக்கும். அந்த செயலை 4 நாளைக்கு செஞ்சு 4 நாளைக்கு விட்டு 8 நாளைக்கு செஞ்சு 16 நாளைக்கு விட்டு பாருங்களேன், அந்த அமலில் பவரே இருக்காது. இப்போ சின்ன அமலாக இருந்தாலும் அதை தொடர்படியாக செய்யக்கூடிய அந்த அமலுக்குத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு விசேஷமான சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கிறான். அதுதான் அங்கீகரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்மால் விளங்கணும். நாம் பல பேர் பார்த்துருப்போம், திடீர்னு பார்த்தா பள்ளிவாசலை தொழு வருவார், உட்கார்ந்துருப்பார். எந்த உட்கார்ந்துருப்பார்னா மகரிபுக்கு வந்தால் இஷா தொழுத்தான் போவார். எப்போ ஒரு 10 நாளைக்கு இருப்பார். அப்புறம் பார்த்தா 10 வருஷம் காணாமல் போயிடுவார். என்னென்னா கேட்டால், அன்னைக்கு வந்ததுக்கு என்ன அப்படின்னா புருஷன் முன்னாடி போய் சண்டையாக இருந்திருக்கும், வீட்டில் உட்காந்தா பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு பள்ளியாசத்தில் உட்காந்துருப்பார். இப்படி சங்கடங்கள் வர நேரத்தில் மட்டும் வணக்கத்தை தேடுறது, சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் வணக்கத்தை விடுறது, இது உகந்தது அல்ல. சந்தோஷமாக இருந்தாலும் சங்கடமாக இருந்தாலும் நம்ம எந்த வணக்கத்தை செய்கிறோமோ அந்த வணக்கத்தை தொடர்ந்து செய்தோம் என்று சொன்னால் அதற்குத்தான் நல்ல பலன் உண்டு. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தாலும் தொடர்படியாக செய்வார்கள் என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அருமையான மக்களே, நாம் சின்ன சின்ன கலிமாக்களாக இருந்தாலும், அது தொழுகையாக இருந்தாலும், அல்லது தான தர்மங்களாக இருந்தாலும், எதை செய்தாலும் முடிந்த வரைக்கும் நாம் தொடர்ந்து செய்வோம். அல்லாஹ்வோடு தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி